ஹலோ ஆல். நம்ம இன்றைக்கி வந்து டெய்லி ஃபோரெக்ஸ் ஃபோர்காஸ்ட் வீடியோஸில் அப்படியே ஒரு 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 சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் கோல்ட்லேருந்து போவோம். கோல்டில் வந்து டே ட்ரெண்டில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி அழகான ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு புல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் ஒரு அழகான நெக்ஸ்ட் பை ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த அப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சரியான வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குது. இந்த இடம் ஃபார்ம் ஆனது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த செல்லு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துக்கிட்ட இன்னும் ஸ்டில் ஆர்டர் பிளாக் வந்து அவ்வளோக்கும் அப்படியே இருக்குது. இன்னும் எடுக்கல, ப்ரைஸ் எடுக்கல. ஸோ மேபி இந்த இடத்துக்கு போயிட்டு எடுத்துட்டு ஷோவிங் சம் ரிஜெக்ஷன் மேபி போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெல்ஸ் இஃப் த மூமெண்ட் இஸ் யூஎஸ் டாலரோட வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி இது வந்து மேலே போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு 40% தான் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி எவ்வளோ ஏறணுமோ அவ்வளோக்கு வந்து இந்த வருஷத்துக்கு தேவையான மூமெண்ட் வந்து அதிகமாகவே ஏறிடுச்சு. ஒரு 2-3 மாதத்தில் லாஸ்ட் ப்ரீவியஸ் மந்த்லேயே ஏறிடுச்சு. ஸோ வந்து இதுக்கு மேலே ரொம்ப மேலே போகிறதுக்கு பாசிபிள் கம்மி தான். பட் மார்க்கெட்டில் பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறது 100% நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வேணால் மேபி அப்படி அப்சைடு ஃபுல்லாக போனால் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு திரும்ப சேம் வந்து இந்த சப்ளை ஜோனில் ரிஜெக்ட் ஆகி ஸ்லோலி வந்து கீழே வரலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அதர் சைட் ப்ரைஸ் வந்து சப்போஸ் இந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப கீழே போச்சு, இங்கேருந்தே திரும்ப கீழே போகுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஒரு பைபேக் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு ரிஜெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். இட் மேபி சோப்பியாக போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 ப்ராபபிலிட்டியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். அந்த 4 ஹவர் சார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே 4 ஹவரில் வந்து கரெக்டான டிமாண்ட் ஜோனுக்கு வந்துட்டு திரும்ப வந்து இங்கே பாருங்கள், இந்த 4 ஹவரில் அழகான இந்த டிமாண்ட் ஜோனுக்கிட்ட ஆல்ரெடி ரீட்ரேஸ் ஆகிட்டு இருந்த ஏரியாவில் வந்து திரும்ப வந்து கரெக்டாக ஒரு ரீட்ரேஸ் எடுத்துருக்கு. திரும்ப அழகான ஒரு ஹையர் லோ கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போகிற மாதிரி காமிக்குது. ஓகே, பேஸ்ட் ஆன் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. இந்த இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நிறைய டைம் வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ அதே இடத்துக்கிட்ட கிட்ட போகும்போது ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ வந்து நம்ம வந்து இதை ஒரு ஃபிபனாச்சி லெவல் வந்து செக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ் ஆன் தட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பை ட்ரெண்டு. ஸோ லாஸ்ட்டு ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 70 லெவலில் வந்துட்டு நமக்கு சின்ன ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. 70 லெவல் வரைக்கும் போயிட்டு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் ஆகுது. 78க்கு போயிருக்கு. ஸோ அடுத்த ரிஜெக்ஷன் வந்து நம்ம எங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஜோன் வரைக்கும் ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம கரெக்டாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ போச்சுன்னா அடுத்து 50 லெவல் வரைக்கும் போவோம். போயிட்டு இட்ஸ் ஷோவிங் சம் ரிஜெக்ஷன் மேபி இங்கே வரைக்கும் கூட காட்டலாம். இதை முடிச்சுட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இன்னும் ஆர்டர் பிளாக் வந்து அப்படி இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஓவரால் ஃபுல் ட்ரெண்ட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏரியாவை ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 4000 நெக்ஸ்ட்டு மூவ் வந்து எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். 478லேருந்து 4136 இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன புல் பேக் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ட்ராடேயில் சொல்கிறேன், ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிற இடத்துல வந்து வர்றதோ இல்லை கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தால் சப்போர்ட் எடுக்கும், ட்ரெண்ட் எடுக்கும் அப்படின்றது எல்லாமே ரைட்டு தான். பட் வந்து அந்த சப்போர்ட் ஜோனில் ஃபார்ம் ஆகிற கேண்டில்ஸை வந்து பார்க்கணும். கேண்டில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இதுவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஏன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ ஏன் வந்தால் வந்து ஒரு திரும்ப வந்து புல் பேக் ரீட்ரேஸ் கொடுக்குது அப்படின்னா அது முதல்ல நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நாம் வந்து ஒரு பேங்கர்ஸாக இருக்கணும், இன்ஸ்டியூஷனாக இருக்கும், பில்லியன் கணக்கில் வச்சு டாலர் வச்சு ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரீட்ரேல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும்
நம்ம வந்து பிளைண்ட்லி வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்தால் நம்ம வந்து பை பண்ணுவோம், இந்த மேலே இடத்துக்கு போனால் நம்ம ட்ரேட் பண்ணுவோம், நம்ம செல் பண்ணுவோன்றது பிளைண்ட்லி வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த ரிஜெக்ஷன் காட்டுறாங்க, நம்ம டேரெக்டாக ஒரே இதில் உடச்சிட்டு மேலே போகாமோ இல்லை கீழே போகாமோ ஏன் வந்து ப்ரைஸ் இப்படி நடக்குது அப்படின்னா, அதுதான் வந்து உண்மையான ட்ராப்பு. அதாவது வந்து எப்போதுமே வந்து ஒரு அவங்க என்ன என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஓகே இந்த இடத்துக்கு போனோடனே நமக்கு வந்து பை ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம எதிர்பார்ப்புக்கு மார்க்கெட் போகிற மாதிரியே நமக்கு காட்டும். ஆனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி போகும், திடீர்னு கீழே வரும். கீழே வந்தோன்னே என்ன நினைப்பீங்க, இது வந்து ஓகே இது வந்து இங்கே பை பண்ணி வச்சிருப்பாங்க, இங்கே எஸ்எல் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ எங்கள் பையர்ஸ் வந்து எது எக்ஸப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரைஸ் நேரம் இங்கே மேலே போயிடும்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் காட்டும். ஒரு ரிஜெக்ஷன் காட்டினோன்னா என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே இது வந்து செல் ட்ரெண்ட் தாங்க போகுது, இது வந்து ஜஸ்ட்டு இங்கேருந்து வந்துட்டு ஒரு சின்ன ரீட்டைல்ஸ் கொடுத்துட்டு திரும்ப செல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் டேரெக்டாக இங்கே போகும், இங்கே போயிட்டு வேகமாக போயிட்டு இங்கே இருக்கிற எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே வரும். ஏன் வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல புல் பேக் கொடுக்கறதுக்கு மேலேயோ கீழேயோ மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தேவை லிக்விடிட்டி. ரெண்டாவது வந்து இந்த லிக்விடிட்டி பற்றி ஒரு நான் ப்ரீஃபான வீடியோ போடுறேன். லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து நல்லா மூவ் ஆக முடியும். ஸோ அதனால தான் வந்து எப்போதுமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஏரியாவிலே அவங்க வந்து ரீட்டேல்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட அவங்க லிக்விடிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க, நம்மளை பை பண்ண வச்சு செல் பண்ண வச்சு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹைட் பண்ணி அவங்க வந்து மூவ்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே நான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு ஜோனுக்கு வந்தாலுமே உடனே போயிட்டு பை என்ட்ரி இருக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன மூவ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான சைன் காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த இதை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். மோஸ்ட்லி வந்து இந்த உண்மையான டைரெக்ஷன் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நியூயார்க் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து தான் இந்த உண்மையான டைரெக்ஷன் வந்து காட்டும். ஸோ லண்டன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மதியத்தில் வந்து காலையில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மார்க்கெட் ஒரு 7 to 10க்குள்ளே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சோப்பியாக நின்றுட்டு இருக்கும். லண்டன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அது வந்து மேனிப்புலேஷன் வந்து நிறைய நடக்கும், அந்த இன்ஸ்டியூஷனோட மேனிப்புலேஷன் வந்து நிறையா இருக்கும். அப்புறம் லண்டன் ப்ளஸ் நியூயார்க் வந்து கம்பைன் பண்ணி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுறது எல்லாமே அந்த டைமில் ரொம்ப நடக்கும். அதாவது பேஸ் ஆன் சிங்கப்பூர் டைம் வந்து அது வந்து ஒரு 6 to 9 அந்த மாதிரி டைம் ஊர் டைம் வேணால் ஒரு இந்தியா டைமுக்கு வந்து ஒரு 3:30 to 6 7 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லண்டன் நியூயார்க் கம்பைன் ஜோன் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் லண்டன் ஸ்டார்டிங் ஜோன் வந்து, அதாவது லண்டன் ஸ்டார்டிங் ஜோன்னா ப்ரீ மார்க்கெட் ஜோன்னு சொல்லுவாங்க. லண்டனோட ப்ரீ மார்க்கெட் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஆன் சிங்கப்பூர் டைம் வந்து 1 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். 1 o'clockலேருந்து 2:50 வரைக்கும் 1 to 3 வந்து ப்ரீ மார்க்கெட் ஜோன். அந்த இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த லிமிட் ஆர்டர்ஸ்லாம் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது லிமிட் ஆர்டர்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அந்த டேரெக்ஷனில் அவங்களுக்கு வந்து அதை போய்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸை கொடுக்கும். ஏன்னா லண்டன் மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்று அப் சைடு இல்லை டவுன் சைடு. ஏதாவது ஜஸ்ட் மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டு திரும்ப உடனே கீழே போகும், இல்லை கீழே போகிற மாதிரி உடச்சிட்டு கீழே போயிட்டு திரும்ப உடனே மேலே போகும். லண்டன் ஸ்டார்டிங் ஜோன் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கும். அதுபோல் நியூயார்க் ஜோனும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 ஜோன் தான் வந்து நமக்கு மெயின் வந்து நிறைய வந்து மூவ்மெண்டம் வந்து ஷோ ஆகிறது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. எப்போதுமே வந்து பிளைண்டாக வந்து ஒரு டென்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு ஜஸ்ட் திரும்பிடுச்சு அப்படின்ட்டு நான் இங்கே இது போட்டு இங்கே பை போட்டு உடனே வந்து நான் என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் பேஷன்ஸாக ரொம்ப முக்கியம். எப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஒரு மேலே போயிட்டு கீழே போயிட்டு ஒரு நிறைய லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெரிய கேண்டில் இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற ஒரு சின்ன ஒரு ஹையர் லோவ்லையோ இல்லை லோவர் ஹைலையோ போயிட்டு என்ட்ரி எடுங்க. அதுதான் வந்து சேஃபான என்ட்ரி. ஓகே கைஸ், அந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னா 1 hourல ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு போகணும். இந்த லெவலுக்கு போகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ வந்து 1 hourல வந்து எப்போ வந்து இந்த லெவலில் போயிட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே போதும் அப்போ தான் வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பை. அது வரைக்குமே 1 hourல இது வந்து செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? வேறு என்ன நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம வந்து ஒரு 15 minutesோட ஹையர் லோவர் ஹையாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து என்னென்ன செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து இங்கே இந்த ஏரியாவிலேருந்து புல் பேக் கொடுக்குற மாதிரி காட்டியிருந்தாலும் பட் இன்னும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இந்த இன்டர்னல் ட்ரெண்ட் வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. ஸோ வந்து எப்போ வந்து இதை ஓரளவுக்கு பிரேக் பண்ணி 50% மேலே போதும் அப்போ தான் வந்து இது கன்சிடர் வந்து ஒரு பை ட்ரெண்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஓகேவா?
மேபி இது அது நான் சொன்ன போல் இது இங்கேருந்து போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகி கீழே செல் ஆகிறதுக்கு அதிக பாசிபிள் இருக்குது. ஒரு 70% என்னோட கெஸிங் ஒரு 60 to 70% வந்து ப்ரைஸ் ஸ்லோலி அப்படியே சோப்பியாக அங்கே மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கீழே அப்படியே பொறுமையாக வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரி, பார்க்கலாம் என்னன்ட்டு. அந்த 1 ஹவரில் வேறு ஏதாவது அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, தென் ஒன் மோர் திங் இங்கே பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து இன்னும் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சிருக்கேன், ப்ளே பண்ணி வச்சிருக்கேன். பட் இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் லோ இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லோ வந்து இது வந்து ஸ்ட்ராங்கான லோ கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்த பிறகு பிரேக் அவுட் கொடுத்த பிறகு திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை ஃபார்ம் ஆகணும். ஸோ ஐ வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட், திஸ் லோவர் ஹை. இந்த லோவர் ஹை எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் வந்து இது வந்து ஒரு திரும்ப வந்து செல் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். இன்னும் வந்து ஒரு கரெக்டான லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து ஒரு சோப்பியான சின்ன ஒரு புல் பேக் இங்கே எதிர்பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அன்டில் ஹியர் மேபி இது வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இங்கே வரைக்கும் போயிட்டு இல்லை இங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகிறதுனா போகும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு சின்ன பை மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கரண்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேஸ் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கபடி. பார்ப்போம். 15 மினிட்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப வந்து இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆன இடத்துக்கே வந்திருக்கு. இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை வைக்கல. ஸோ மூமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. மேலேயும் போகல, கீழேயும் வரல. ஸோ இந்த ஏரியாக்குள்ளேயே வந்து மூமெண்டம் வந்து இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ மேபி நெக்ஸ்ட்டும் இங்கே போயிட்டு இது வரைக்கும் இல்லை இதுக்குள்ளேயே சோப்பியாக ட்ரேட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வேணால் எங்கேயாவது ஒரு சைடு உடச்சிட்டு மேலே போகும், ஒன்று மேலே போகும், இல்லை கீழே வந்துட்டு இங்கே இருந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுன்றது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க். இது மாதிரி கன்சாலிடேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும். நமக்கு வந்து ஓகே இங்கே வரும்போதெல்லாம் நம்ம பை எடுப்போம், இங்கே மேலே போகும்போதெல்லாம் செல் எடுப்போம்னு நினைப்போம். ஆனால் சம்டைம் வந்து ப்ரைஸ் இங்கேயே வந்துட்டு திரும்ப இங்கே வரைக்கும் மேலே போயிட்டு சரி உடச்சிருச்சுன்னு நினைக்கும் போது திரும்ப வந்துட்டு கீழே வந்துடும். கீழே வந்துட்டு இங்கே பாதியோடு திரும்ப மேலே போகும். இந்த கன்சாலிடேட் ரேட் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பை என்ட்ரி செல் என்ட்ரி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சர். இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது, அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இது ரொம்ப டேஞ்சரான ட்ரேடு. மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஓகே காய்ஸ், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம், வந்து GBP/USD பார்க்கலாம். GBP/USDயில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சேம் வந்து EURUSD நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இங்கிலீஷில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே தான் GBP/USD வந்து வீக்லி மந்த்லி ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போய் உடச்சிட்டு போச்சுன்னா மந்த்லி வந்து இது பையாக சேஞ்ச் ஆகிடும். அது வரைக்குமே வந்து வீக்லி வந்து இது செல் ட்ரெண்டு தான். பட் டே சார்ட் படி பார்த்தீங்கன்னா இன்டர்னலி இது வந்து ஒரு பையில் வந்துட்டு இருக்கு. டே சார்ட் படி ஒரு இன்டர்னலி வந்து இது வந்து பை ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா, அழகான கேண்டில் பை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் கூட ப்ரைஸோட ஃபுல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இது வரைக்கும் கூட இன்னும் வரலாம், கேண்டில் வந்து வரலாம். நான் இங்கேருந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் கூட நம்ம வந்து ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இந்த டே ட்ரெண்டில் இது வரைக்கும் ஃபினிஷ் ஆனால் தான் ஒரு ஃபுல் சைக்கிளே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, ஸோ பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக வந்து இன்றைக்கி GBP/USD ட்ரேட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட இன்டர்நெட் ரேட் ரெசிஷன்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அவங்க சேம் லெவல் தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஹையாக இன்க்ரீஸும் பண்ணல, ரேட் கட்டும் பண்ணல, சேம் லெவல் 4.0% தான் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்த்தபடியே மார்க்கெட் வந்துச்சுன்னா ஒன்றும் பெரிய மூமெண்ட் இருக்காது. பட் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு மூமெண்டம் வந்து வேலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு. திரும்ப ஹையர் லோவை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு. 4 ஹவரில் இன்டர்னலாக வந்து ப்ரைஸ் வந்து செல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப தான் ப்ரைஸ் கீழே வரணும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்து இங்கே லோவர் ஹை இங்கே ஒரு லோவர் ஹை கொடுத்துருக்கு. ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு ரீட்ரேஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது. அது இல்லாமல் இந்த இடத்துக்கிட்ட பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம அடுத்து பொறுமையாக இந்த இடத்துக்கிட்ட அப்படி இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து மேபி இந்த வரைக்கும் வந்துட்டு கூட திரும்ப கீழே போகலாம். இது வரைக்கும் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டு கூட திரும்ப கீழே போகலாம். பேஸ் ஆன் மூமெண்டம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அந்த 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு வாட்டி ரீட்ரேஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுத்தமாக பைக் கண்ணில் ஃபார்ம் ஆகல, ஃபுல்லாக செல்லர்ஸ் மட்டுமே வந்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் ஒரு இம்பேலன்ஸ், அதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்ப ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் த ஏரியாவிலேருந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப கூட ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம். பட் இந்த இடத்துக்குள்ள ஒரு வாட்டி போயிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு ரிஜெக்ஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன்னா இதுதான். இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் லோவர் ஹை. ஸோ அதை விட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகல என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லோவர் ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேஸ் ஆன் தட் நாம் வந்து இதை வந்து ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த 15 மினிட்ஸோட லோவர் ஹையாக மார்க் பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே, இதை வந்து நம்ம 15 மினிட்ஸோட பிரேக் அவுட் பையாக வச்சுப்போம். ஸோ அடுத்து நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு சம்திங் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கேருந்து மேலே வரணும். சப்போஸ் இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை எதிர்பார்க்கலாம். இங்கே ஒரு பை பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் எஸ்எல்ல போட்டுட்டு டேக் ப்ராஃபிட் வந்து இது வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:4 ரேஞ்சு கூட கிடைக்கும். 1:4 ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ கூட கிடைக்கும். இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது போதுமான அளவுக்கு இருக்கும். 1.30200 1.30850 வரைக்கும் கிடைக்கும். நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் கிடைக்கும். பட் வந்து இந்த இடத்துக்கிட்ட நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். பிளைண்டாக வந்து என்ட்ரி எடுத்துறாதீங்க. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ரீட்ரேஸ் ஒன்று இருக்குது. திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஒனுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் சப்போஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ஒரு நல்ல ஒரு புல் பை கொடுத்துட்டு திரும்ப ஒரு வாட்டி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்டே ஸ்டாப் லாஸ் போட்டுடணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல், நமக்கு என்ட்ரி இல்லை. நம்ம மார்க்கெட்டில் எப்போதுமே வந்து ப்ராபபிலிட்டி மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். எப்போதுமே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து 100% இதுதான் நடக்கும் சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் ரேண்டமாக இருக்கனால தான் வந்து இன்னும் வந்து ஒரு லைவாக போயிட்டுருக்கு. மார்க்கெட் எல்லாருமே ப்ரெடிக்ஷன் பண்ணுறபடி கணிச்சிட்டபடி நடந்துருச்சு அப்படின்னா நடக்கும். அது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நடக்கும். மேபி 10 டைம் வந்து லக்கில் நடக்கலாம். பட் ஓவரால் எல்லா வாட்டியுமே வந்து கன்ஃபார்மாக ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று. மார்க்கெட் எப்போதுமே ஆல்வேஸ், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் ப்ராபபிலிட்டி மட்டும் தான் பார்க்கணும். சப்போஸ் வந்து இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ்மெண்ட் படி போனால் என்ன நடக்கும், இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக போனால் என்ன நடக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோனுக்குள்ளேயே நடந்திருந்தால் என்ன நடக்கும், இப்படி 3 சைடும் வந்து யோசிக்கணும். நான் எதிர்பார்க்குற மாதிரி கரெக்டாக அதே நடந்தாலும் என்ன நடக்கும், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். நான் எதிர்பார்க்காதபடி நடந்தால் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி ஆப்ஷன் பிக்கு போச்சுன்னா அதில் என்ன நடக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுக்குள்ளேயே நடுவுலையே சுற்றினாலும் அப்படி நடந்தால் நம்ம என்ன என்ட்ரி எங்கே எடுப்போம், எக்ஸிட் எங்கே ஆகும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு என்ட்ரியை வந்து எப்போதுமே எடுக்க நினைக்கணும். சும்மா பிளைண்டாக வந்து ஒரு ஜோனுக்கு வந்தோடனே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஜோனுக்கு போனோடனே செல் பண்ணுவோம், பை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருந்தோம்னா நம்ம வந்து ட்ராப் ஆகிட்டே இருப்போம். ஓகே கேஸ், ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆச்சுன்னா ஒரு சின்ன பை எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜேபிஒய் வந்து பார்க்கலாம். ஜேபிஒய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜேபிஒயும் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டு ஓவராலாக வந்து இதை பிரேக் பண்ணிட்டு போனால் ஒரு செல் ட்ரெண்டு. பட் வந்து இன்டர்னலி பை தான் நடந்துகிட்ருக்கு. ஜேபிஐலையும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. ஜேபிஒய்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நல்ல பை கொடுத்துருக்கு. டேயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹையரில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு இன்டர்னலான ஒரு பை தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஹையர் ஹையும் பிரேக் பண்ணல, இந்த ஹையர் லோவையும் பிரேக் ஈவன் கொடுக்கல. ஸோ இதுக்குள்ளேயே சோப்பியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான மூவ்மெண்ட் வந்து காட்டில் கேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பேஸ் ஆன் த கேண்டில் வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து சும்மா திரும்ப வந்து ஸ்லோலி வந்து இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். ஒரு அடுத்த ஒரு 2 months 3 monthsல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஹவர்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட ப்ராசஸ் படி நமக்கு ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரல. இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஃபார்ம் ஆகி திரும்ப இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே போச்சு. இங்கே வந்தப்பயும் திரும்ப வந்து ஒரு வீக் வச்சுட்டு உடனே ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு. என்னதான் மேலே போனாலும் அழகான வந்து கீழே வந்து ஒரு பேஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிட்டு செல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டே தான் இருந்தது. அழகாக ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டே தான் இருந்தது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. நான் நேற்று சொல்லியிருந்தேன் சப்போஸ் இந்த கேப்புக்கு வந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும். நார்மல் ப்ளஸ் இதுதான் வந்து நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட் நடக்கிற விஷயம் தான். ஒரு கேப்பை ஃபில்லப் ஆச்சுன்னா திரும்ப வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்ரேஸ் எடுத்துட்டு மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப வந்துட்டு இதை சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி திரும்ப மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ பேஸ் ஆன் தட் இப்போ வந்து நமக்கு இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன மூமெண்டம் காட்டியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு சேல் ட்ரெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இந்த 3 டைமாக இருந்த சப்போர்ட்டையும் உடச்சிருச்சு. ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு 2 வந்து கன்ஃபர்மேஷன் வந்து செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய காட்டுது. ஸ்ட்ரக்சர் படி செல்லு போயிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுது. ஸோ பேஸ் ஆன் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துக்கிட்டே வந்து ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டி இது வரைக்கும் இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி கொஞ்சம் சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக்ஸ் எடுத்துட்டு திரும்ப வந்து கீழே வரலாம். இந்த 2 விஷயம் எதிர்பார்க்கணும். ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் திரும்பணும். அப்படி இந்த இடத்துக்கு திரும்பல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி இங்கேருந்து எடுத்துட்டு திரும்ப பைக் போயிடுச்சுன்னா அடுத்து வந்து இந்த இடத்துக்கிட்ட இருந்து திரும்பலாம். அப்படியும் இல்லையா இன்னொரு இடம் இங்கே வரைக்கும் போயிட்டு கூட திரும்பலாம். ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த 3 இடத்துக்கிட்ட நம்ம செல் என்ட்ரி மட்டும் தான் எதிர்பார்க்கணும். பை என்ட்ரி பார்க்கக்கூடாது. இல்லை பை பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து ட்ரெண்ட் ஓவராலாக வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜிபிபி ஜேபியில் ஒன்லி செல் என்ட்ரி மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வந்து ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இந்த இடம் வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கேருந்து நம்ம வந்து செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வந்துட்டு இது கூட திரும்ப மேலே போகும். ஸோ வெயிட் பண்ணி செல் என்ட்ரி மட்டும் எதிர்பாருங்க. பை என்ட்ரி எடுக்காதீங்க. பை என்ட்ரி சேஃப் கிடையாது ஜிபிபி ஜேபிஒயில் என்ன இதுபடி. ஓகே ஓகே நம்ம வந்து ஜோன்ஸ் மார்க் பண்ணி பார்ப்போம். ஓகே இது வந்து இந்த லோவர் கை வந்து அழகாக என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துருச்சு. ஓரளவுக்கு அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அழகான ஒரு மூமெண்டம் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து செல்லை வந்து மார்க் பண்ணுவோம். ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஒரு 50 ரேஞ்சுக்கு கிட்ட திரும்ப வந்து 38 கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு 50 ரேஞ்சுக்கு போகுது. இதுவும் வந்து ஒரு நல்ல செல் ஜோன் தான். இங்கே கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ மேபி பாசிபிள் இங்கே வந்து ஒரு 201 443 இந்த ஜோனில் போயிட்டு திரும்ப ரிட்ரீஸ் ஆகி வரவும் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா திரும்ப வந்து ஒரு வாட்டி போயிட்டு இந்த 61 ரேஞ்சுக்கு போயிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே வரதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட செல்லு மட்டும் தான் எதிர்பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி சப்போஸ் ப்ரைஸ் 61 கிட்ட போச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்லது. ஒரு செல் ட்ரை பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸ் டைட் ஸ்டாப் லாஸ் வச்சுருங்க. ஏன்னா 78 ஜோனுமே வந்து நல்ல ஆர்டர் பிளாக் இன்னும் இருக்குது. இன்னும் வந்து ப்ரைஸ் போயிட்டு ஃபுல்லாக எடுக்கல. ஓகேவா? பட் 78 உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சுன்னா இது வந்து திரும்ப ஒரு பையா ட்ரெண்ட் ஆகும். பையா மாறும். பையா மாறுற அளவுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வந்து இல்லை. ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஜிபிபியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேபி பாசிட்டிவ் நியூஸ் ஜிபிபிக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது. 78 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக பார்த்துட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே காய்ஸ் வேறு என்ன இதில் 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து நார்மலாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஃபார்ம் கீழே வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும். பட் வந்து இது சும்மா லைட்டாக ஒரு லோவர் ஹை கொடுத்துட்டு உடனே ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஒரு இன்ஸ்டியூஷன் கண்டில் ஃபார்ம் ஆன ஆர்டர் பிளாக்ஸை வந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் அப்படியே சோப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் பாசிபிள் லிக்விடிட்டி வந்து இன்னும் நோ என்எஃப் என்னை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி இன்னும் வந்து ஃபுல்லாக எடுக்கல. ஸோ திரும்ப வந்து இங்கே பை பண்ணுற மாதிரி இங்கே பையர்ஸ்லாம் இது பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி ஹிட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கீழே வந்துட்டு இந்த லெவலுக்கு நேராக வந்துட்டு திரும்ப வந்து ஒரு பை கொடுத்து திரும்ப கீழே வந்து இந்த ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அந்த 5 மினிட்ஸ் we can expect something. 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ப்ரைஸ் உடச்சிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் வந்துச்சு. பேஸ் ஆன் தட்
நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதை உடைச்சிட்டு திரும்ப மேலே போய் ஒரு ஹையர் ஹை வச்சிருக்கணும். பட் இங்கே உடைக்கல. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்ப வந்து ஒரு சோப்பியான மூமெண்ட் இருக்குது. இது என்ன காட்டுதுன்னா ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி இல்லை, லிக்விடிட்டிக்காக வெயிட் பண்ணுது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஜிபிபியோட முக்கியமான ரேட் டிசிஷன் இருக்கனால இன்றைக்கி யாரும் ஜிபிபி வந்து ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதிகமாக இன்னும் இது பண்ணிக்க மாட்டாங்க. டே ட்ரேட் இன்ட்ரா ட்ரேட் வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. மேபி அந்த நியூஸ் டைமில் வேணால் வந்து நிறைய பேர் வந்து சப்போஸ் வந்து இன்றைக்கி என்ன ரேட் வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க லிமிட் ஆர்டர் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸோட. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஸ்மாலாக இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஜிபிபி பேஸில் மோஸ்ட்லி. ஓகே கேஸ், வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ட்ரேடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்லோவான மூமெண்ட்டும் 78 இல்லை 61 ஜோன் வரைக்கும் ப்ரைஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், நாளைக்கு வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல். பாய்.